Good morning, students. Today we will discuss about the Unit 3, Chapter 5, Digestion and Absorption. Chapter outline: Digestive system, digestive food and role of the digestive enzymes, absorption, assimilation of proteins, carbohydrate and fat, excision and caloric value of the carbohydrate, protein and fat, nutritional and digestive disorders. Now we go to the subject. We all eat food. If you do not take the breakfast in the morning, how do you feel by noon? எல்லோரும் உணவை சாப்பிட்றோம், ஆனால் காலையில் நம்ம சாப்பிட்லன்னா மதியம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, the food we eat provide energy and organic substance for growth and for replacement of bone and damaged tissues. ஏன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்கு மாதிரி சோர்வாக இருக்கும். டு ஃபுட் வி ஈட் த ப்ரொவைட் எனர்ஜி, ஏன்னா நமக்கு ஃபுட்டு வந்து எனர்ஜியை கொடுக்குது. அண்ட் க்ரோத் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த போன் அண்ட் டேமேஜ் டிஷ்யூஸ், காயமடைந்த அண்ட் டேமேஜ் அண்ட் டிஷ்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இட் இஸ் ஆல்சோ ரெகுலேட் த கோஆர்டினேட் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் அவர் பாடி. அது இல்லாமல் நம்மளுடைய பாடி கோஆர்டினேட் பண்ணுறது இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. The components of our food are carbohydrate, protein, lipid, vitamin, minerals, fiber and water. அப்போ காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஃபுட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம ஃபுட்டோட காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸ், லிப்பிட் அண்ட் மினரல், ஃபைபர், வாட்டர், இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபுட்டோட காம்பனன்ட்ஸ் சொல்லலாம், பார்ட் ஆஃப் த ஃபுட்னு சொல்லலாம். வி அப்டைன் ஃபுட்டு ஃப்ரம் த பிளான்ட் அண்ட் அனிமல் சோர்ஸ். நம்ம எதுலேருந்து ஃபுட்டை ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா, பிளான்ட்லேருந்தும் அனிமல் சோர்ஸ்லேருந்து தான் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஃபுட்டு வி ஈட் ஆர் மேக்ரோ மாலிகூல்ஸ் அண்ட் cannot directly enter into our cells. ஏன்னா நம்ம எடுக்கிற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மேக்ரோ மாலிகூல்ஸ் ஃபுட்டாக தான் எடுத்துக்கிறோம். அது வந்து டேரெக்டாக பார்த்திங்கன்னா செல்லுக்குள்ளே நுழைய முடியாது. ஸோ திஸ் ஹேவ் டு பி broken into smaller மைக்ரோ மாலிகூல்ஸ் இன் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ்னு சொல்லலாம். ஃபார் விச் நீடட் த டைஜஸ்ட் சிஸ்டம். அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்மாலர் மாலிகூல்ஸாக அந்த ஃபுட்டு தேவைப்படுது. அப்போ தான் அதை நம்ம வந்து மைக்ரோ மாலிகூல்ஸ், அது ஸ்மாலர் மாலிகூல்ஸாக மைக்ரோ மாலிகூல்ஸாக தேவைப்படுது. அப்போ தான் என்ன செய்ய முடியும், அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும். ஃபார் விச் நீடட் த டைஜஸ்ட் சிஸ்டம். அதனால் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு நெசசரியாக இருக்குது. Plant, however, are autotrophs and synthesis their own food. பிளான்ட்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு தனக்கு தேவையான ஃபுட்டை தானே அது வந்து சிந்தசிஸ் பண்ணுறது. எப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ், டியூ டு த ஃபோட்டோசிந்தசிஸ் காரணமாக அது தன்னோட ஃபுட்டை தானே ரெடி பண்ணிக்குது. ஹென்ஸ் இட் நாட் ரெக்யூர் த டைஜஸ்ட் சிஸ்டம். அதனால் பிளான்ட்டுக்கு என்ன தேவைப்படலை அப்படின்னோம்னா, டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் எதுவுமே தேவைப்படலை. The primary function of the digestive system in animals to bring the nutrients, water, electrolytes from the external environment into every cells in the body through the circulatory system. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, சர்க்குலேட்டரி டைஜஸ்ட் சிஸ்டம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன்ஸை வந்து வெளியிலேருந்து அவுட் ஆஃப் அட்மாஸ்பியர்லேருந்து வெளியிலேருந்து உள்ளே வாங்கி ஏதாவது ஃபுட்டு, வாட்டர், எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து வாங்கி அது என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, அதை வந்து கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் பண்ணி அதை வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலமாக நமக்கு டிஷ்யூஸுக்கு அனுப்பி விட்டுருது. அந்த இதுக்கு போல் என்ன சொல்கிறோம், நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். வாங்க டைஜஸ்ட் சிஸ்டம் பார்க்கலாம். 5.1ல் the process of digestion involved intake of the food. இன்டேக் ஆஃப் த ஃபுட் நம்ம என்ன சொல்கிறோம், இன்செஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்செஷனில் இன்டேக் ஆஃப் த ஃபுட் அப்படிங்கிறோம். பிரேக் டவுன் ஆஃப் த ஃபுட் இன்டு மைக்ரோ மாலிகூல்ஸ், அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா டைஜஷன் அப்படிங்கிறோம். பிரேக் டவுன் ஆஃப் த ஃபுட் இன்டு மைக்ரோ மாலிகூல்ஸை டைஜஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்சார்ப்ஷன் ஆஃப் திஸ் மாலிகூல்ஸ் இன்டு பிளட் ஸ்ட்ரீம், தட் இஸ் கால்ட் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறோம். அப்படின்னா ஃபுட்டை வந்து என்ன செய்யுது, அப்சர்வ் பண்ணுது. எப்படி மைக்ரோ மாலிகூல்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா, மாலிகூல்ஸ் இன்ட்டு பிளட் ஸ்ட்ரீம், ரத்தத்தில் வந்து அது அப்சர்வ் பண்ணப்படுகின்றது. அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் பிகமிங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் செல்ஸ், தட் இஸ் கால்ட் அசிமுலேஷன் சொல்லலாம்.
ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணப்பட்ட அந்த காம்பனன்ட்ஸ் வந்து செல்லோட பகுதி பொருளாக மாறுதை நம்ம என்ன சொல்கிறோம்னா அசிமுலேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எலிமினேஷன் ஆஃப் த அன்டைஜஸ்டட் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் கால்டு எக்ஸிஷன். அப்படி செரிக்காத சில வேஸ்டட் ஃபார்ம்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா வெளியில் போகுது இல்லையா, அது எக்ஸிஷன் அப்படின்னு சொல்லலாம். டைஜஸ்ட் சிஸ்டம் இன்க்ளூட் த அலிமெண்ட்ரி கேனல் அண்ட் அசோசியேட்டட் த டைஜஸ்டிவ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைஜஸ்டில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா அலிமெண்ட்ரி கேனல் இருக்குது, அப்புறம் சம் ஆஃப் த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் இன்வால்வ்டாக இருக்குது. வாங்க இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல் பார்க்கலாம். அலிமெண்ட்ரி கேனல் இஸ் ஏ கண்டினியூஸ் மஸ்குலர் டைஜஸ்டிவ் ட்ராக் that begin with the anterior opening, the mouth and open out posteriorly through the anus அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ட்ராக் அப்படிங்கிறதுனா ஆன்டீரியர் ஓப்பன் ஆகி, அதாவது ஆன்டீரியர் மவுத்தில் ஓப்பன் ஆகி எங்கே போய் முடிஞ்சுதுன்னா ஏனஸில் போய் முடியுது. இந்த அலிமெண்ட்ரி கேனல் கன்சிஸ்ட் ஆஃப் மவுத், பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், ஈசோபேகஸ், ஸ்டொமக், இன்டெஸ்டைன், ரெக்டம் அண்ட் ஏனஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அலிமெண்ட்ரி கேனலோட பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே மவுத்து, பக்கல் கேவிட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா அலிமெண்ட்ரி கேனலோட பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். The mouth is concerned with the reception of food and leads to the buccal cavity or oral cavity. ஸோ வாயில் வந்து என்ன செய்யுது, உணவானது எடுக்கப்பட்டு oral cavity மூலமாக அது வந்து டைஜஸ்ட் பண்ணப்படுது, டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது. மெக்கானிக்கல் டைஜஷன் இஸ் இனிஷியேட்டட் வித் த buccal cavity by the chewing method and help to eat teeth and tongue. ஸோ டைஜஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் இன் மவுத் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்ஸ்டியேட்டடுங்கிறதுனா buccal cavity வாய்க்குட்டியில் தொடங்குது. அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா டீத் அண்ட் டங் அண்ட் செவ்விங் ப்ராசஸ் மூலமாக அது ஃபுட்டானது அங்கே வந்து மெக்கானிக்கல் டைஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். கெமிக்கல் டைஜஷன்ஸ் த்ரூ த சலைவரி என்சைம் செக்ரெட்டட் பை த சலைவரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கெமிக்கல் டைஜஷன்னா வேதிய செரிமானங்கிறது பார்த்திங்கன்னா அப்போ அப்படி மெஸ்டிகேஷன் ஆன பிறகு மென்ற பிறகு அது என்ன மாறுதுன்னா அதை ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா சலைவரி என்சைம் மூலமாக அதோடைய கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து என்சைம் மூலமாக கம்ப்ளீட்டாக வந்து மைக்ரோ மாலிகுல்ஸாக டிசால்வ் ஆக ஆரம்பிக்குது. ஈச் டூத் இஸ் எம்பெடட் இன் த ஷாக்கெட் இன் த ஜாபோன். திஸ் டைப் ஆஃப் த அட்டாச்மெண்ட் தட் இஸ் கால்டு தீக்கோடன்ட். இப்போ நம்முடைய பல் வந்து பார்த்திங்கன்னா எலும்போட குழியில் பொருந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு வேறு என்ன சொல்கிறோம், தீக்கோடன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் மெனி மெமால்ஸ் ஃபார்ம் ஏ 2 செட் ஆஃப் டீத் டியூரிங் தர் லைஃப் டைம். மனிதர்களில் பார்த்திங்கன்னா 2 செட் ஆஃப் டீத் வந்து அவரோட லைஃப் டைமில் வந்து ஃபார்ம் ஆகுது. A set of 20 temporary milk teeth that is called deciduous teeth which get replaced by a set of 32 permanent teeth that is called adult teeth. This type of the dentition is known as typiodont. மனிதனில் பார்த்திங்கன்னா 2 டைப்பான பல் இருக்குன்னு சொன்னோம். அதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பரவரி டைப்னு சொல்லுவாங்க. மில்க் டீத் அன்லைன் பண்ணிக்கிங்க, மில்க் எதிரான பால் பற்கள்னு சொல்லுவாங்க. அவரோட நம்பர்னு பார்த்திங்கன்னா 20 தான். அதுமாதிரி பார்த்திங்கன்னா அது ரீப்ளேஸ் ஆகுது எப்படின்னா 32 பர்மனெண்ட் டீத்தாக ரீப்ளேஸ் ஆகும். எப்போ பாருங்கள் ஒரு அடல்ட் டீத். அது மாதிரி 2 டைப்பான டீத் வரது அப்படின்னு சொல்லணும்னா டைப்பியோடன்ட் அப்படின்னு சொல்கிறோம். பெர்மனெண்ட் டீத் அப்படின்னு எடுத்துக்கோன்னா பெர்மனெண்ட் டீத் ஆர் 4 டைப்ஸ், 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தட் இஸ் கால்ட் ஹெட்டிரோடன்ட் அப்படின்னு சொல்கிறோம். நேம்லி இன்சிசர்ஸ் தட் மீன்ஸ் ஐ, சிசல் லைக் கட்டிங் டீத். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெனைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ட்ராக்கர் ஷேப்டு டியரிங் டீத் அப்படின்னு சொல்லலாம். அது ப்ரீமோலார் அப்படிங்கிறது ஃபார் கிரைண்டிங் அண்ட் மோலார் ஃபார் கிரைண்டிங் அண்ட் க்ரஷிங். இந்த மாதிரி 4 டைப்ஸான டீத்து ஹியூமனில் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், ஹெட்டிரோடன் டீத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத் இன் ஈச் ஹாஃப் அப்பர் லோ அண்ட் லோயர் ஜா இன் ஆர்டர் இன்சிஸ்டர் canine, premolar and molar can be represented by dental formula in human dental formula is 2123 by 2123 into 2 அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு டென்டல் ஃபார்முலாங்கிறது லோயர் கிளாஸ் 10th வரைக்கும் இருக்குது. இதில் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாவிலையும் என்ன செய்யுது, 2 இன்சிஸ்டர், 1 canine, 2 premolar, 3 molar மாலிகுல்ஸ் இருக்கிறத வச்சு நம்ம இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா minerals salt like calcium and magnesium are deposited on the teeth form a hard layer that is called tartar or calculus called plaque. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளேக் அப்படிங்கிறது என்ன, கால்குலஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா மினரலில் வந்து கால்சியம் மெக்னீசியம்னு என்ன செய்யுதுன்னா டீத்து மேலே டெபாசிட் ஆகிடும்.
ஒரு மாதிரி அந்த டீத்தோட எனாமல் இருக்கு இல்லையா, எனாமல்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் த லேயர் மேலே இது மாதிரி ஒரு கால்குலஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளேக் ஃபார்ம் ஆகிடும். இந்த பிளேக் ஃபார்ம் ஆன் த டீத் நாட் ரிமூவ்ட் ரெகுலர்லி if it spread down the tooth into the narrow gap between the gums enamel and causes the inflammation that is called gingivitis, which leads to redness and bleeding of the gum and bad smell அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜிஞ்சிவைட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஈர் வீக்க நோய் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த நேரோ அந்த எனாமல் பார்ட்டு மேலே படிஞ்சிருக்கக்கூடிய வேஸ்டஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணலை அப்படின்னோம்னா இது மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். The hard chewing surface of the teeth made up of enamel and help in mastication of food. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஞ்சிவைட்டிஸுங்கிறது ஒரு ஈறு வீக்க நோயின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எனாமலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹார்டஸ்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளேக் மாதிரியான ஒரு படலம் வந்து என்ன செய்யுது உள்ளே இறங்குறதுனால அது மாதிரி டிசீஸ் ஃபார்ம் ஆகும். இதனால் வந்து பேட் ஸ்மெல் எனாமல் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். சரியா? அடுத்தது வந்து டங் இஸ் ஃப்ரீலி மூவபிள் மஸ்குலர் ஆர்கன் அட்டாச் த போஸ்டீரியர் எண்ட் பை த ஃப்ரினுலம் டு த ஃப்ளோர் ஆஃப் த பக்கல் கேவிட்டி இஸ் ஃப்ரீ இன் த ஃப்ரண்ட். டங் அப்படிங்கிறது எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃப்ரீ மூவபிள் மஸ்குலர் ஆர்கன்னு சொல்லலாம், தசையாலான உறுப்பு. அது எங்கே ஒட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் பின்னுலத்தில் ஒட்டி இருக்கும். பட்டு கேவிட்டி ஃப்ரீ ஃப்ரண்ட் முன்பக்கம் ஃப்ரீயாக இருக்கும். It acts as a universal toothbrush and helps the intake of the food. So we mix the food with saliva to swallow food and also speak. பேசுகிறதுக்கு, உணவு மெல்றதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சலைவாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு, பற்களை சுத்தப்படுறது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The upper surface of the tongue has small projections that is called papillae with the taste bud. பட் டங்கோட மேற்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதை என்ன சொல்கிறோம் பாப்பில்லேன்னு சொல்லலாம். அதை சொல்லலாம் வித் டேஸ்ட் பட் அப்படிங்களா, அதுக்கு டேஸ்ட் பட்டுன்னு பேர். The oral cavity leads into short common passage for food and air called pharynx. இப்போ ஓரல் கேவிட்டியில் எடுத்துட்டோம்னா அதில் ஒரு ஷார்ட் காமன் பேஜஸ் இருக்குது. அதுக்கு பேர் என்ன ஃபுட் அண்ட் ஏர் கால்டு காமன் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிங்ஸ் சொல்லுவோம், தொண்டை பகுதி. இந்த ஈசோபேகஸ் அண்ட் ட்ரக்கியா அதாவது வின் பைப் ஓப்பன் வித் த பேரிங்ஸ். அது எங்கே திறக்குதுன்னா அந்த பேரிங்ஸ் சொல்லக்கூடிய தொண்டை பகுதியில் திறக்குது. ஃபுட் பாசஸ் இன் த ஈசோபேகஸ் த்ரூ த வைட் ஓப்பனிங் தட் இஸ் கால்டு கல்லட் அட் பேக் ஆஃப் த பேரிங்ஸ் and cartilaginous flap that is called the epiglottis prevent the entry of the food into glottis open into the trachea. இப்போ பார்த்துட்டிங்கன்னா தொண்டை பகுதியில் வந்து எல்லா ஓப்பனிங் ஜாயிண்டாக இருக்க மாதிரி ஈசோபேகஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைடு ஓப்பனிங் இருக்குது, அது கல்லெட்டுன்னு சொல்கிறோம். அது பார்த்திங்கன்னா ஈசோபேகஸில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேர் கல்லட். அண்ட் பேக் ஆஃப் த பேரிங் தொண்டையோட பின்பகுதியில் இருக்கும். அடுத்து கார்டிலஸ் ஃப்ளாப் தட் இஸ் கால்டு எபிக்ளாட்டிஸ் சொல்கிறோம். அது வந்து என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் த ஃபுட் இன்டு கிளாட்டிஸ். அப்போ ஃபுட் பைப்பில் ஃபுட் போகும்போது என்ன செய்யுதுன்னா அந்த என்ட்ரி ஆஃப் த ஃபுட் இன்டு கிளாட்டிஸ் ஓப்பனிங் த ட்ரக்கியாவை வந்து டியூரிங் த ஷாலோவிங் நம்ம விழுங்கும்போது ட்ரக்கியாவை க்ளோஸ் பண்ணும். அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மூச்சு விடும்போது அந்த ஈசோபேகஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம், ஒரு லிட் மாதிரி செயல்படும். 2 mass of the lymphatic tissue is called tonsils and also located on the side of the pharynx ன்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா 2 mass of lymphatic tissues இருக்குது. அது பேர் என்ன டான்சில்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பேரிங்ஸோட சைட்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு சைடில் ஈசோபேகஸ் இஸ் thin long muscular tube connected with the junction of the foot with a J-shaped stomach passing through the neck, thorax and diaphragm. ஈசோபேகஸ்ன்னு சொல்கிறது இந்த உணவு குழல்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எதோட கண்டக்ஷனாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா J-shaped stomachன்னு சொல்லக்கூடிய ஸ்டொமக்கோட ஜாயிண்டாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா பாசிங் த்ரூ தி நெக்கில் ஆரம்பித்து தொராக்ஸ் அண்டு டயப்ரம் வரைக்கும் அது உள்ளே போகுது. கார்டெக்ஸ் ஸ்பிண்டர்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோபேகல் ஸ்பிண்டர் இருக்குது. அது ரெகுலேட் ஓப்பனிங் ஆஃப் ஈசோபேகஸ் இன் ஸ்டொமக். இப்போ வந்து ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஸ்பிண்டர் தான் என்ன கார்டியக் ஸ்பிண்டர்னு சொல்கிறது. ஏன்னா ஸ்டொமக்குள்ளேயே 3 ரீஜன் இருக்குதுன்னு சொல்லலாம். சரியா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்டியக் ஸ்பிண்டர் வந்து இந்த ஈசோபேகஸில் இன்டூ ஸ்டொமக்கு நடுவில் இருக்கும். ஈசோபேகஸ் வந்து ஸ்டொமக்கில் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல அந்த கார்டியக் ஸ்பிண்டர் கேஸ்ட்ரோ
ஈசோபேகல் ஸ்பின்டர்னு சொல்லக்கூடிய கார்டியாக் ஸ்பின்டர் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுன்னா ரெகுலேட் பண்ணிங்க. அதாவது ஃபுட் பைப்பில் வந்து ஸ்டொமக் உள்ள ஃபுட் வந்துட்டுனா திருப்பி வந்து என்ன செய்ய முடியாது, ஃபுட் பைப்புன்னு சொல்லக்கூடிய ஈசோபேகஸ்க்கு போயிடும் அளவுக்கு ஒன் வேயாவது ரெகுலேட் பண்ணும். இஃப் த கார்டியாக் ஸ்பின்டர் டஸ் நாட் கான்ட்ராக்ட் ப்ராப்பர்லி டியூரிங் தி செர்ரிங் ஆக்ஷன் of the stomach, gastric juice with acid may flow back into the esophagus and cause the heartburn, resulting in GERD, gastroesophageal reflux disorder. Very important to mark, note பண்ணிக்கங்க GERD. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கார்டியாக் ஸ்பின்டர் வந்து ஒரு ப்ராப்பராக ஒர்க் பண்ணல அப்படின்னு வச்சுங்களேன். ஏன்னா ஃபுட் பைப்புக்கும் ஸ்டொமக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கனெக்ஷனுங்கிறது அதுதான். அது வந்து ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணல, ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபுட் பைப் வழியாக ஸ்டொமக்கு போன ஃபுட் என்ன செய்யும், திரும்பி ஃப்ளோ பேக்னு சொல்லுவோம். பின்னால் திரும்பி ஃபுட் பைப்புக்கு திரும்ப வரும். அப்போ நமக்கு ஒரு நெஞ்செரிச்சல் ஏற்படும், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜிஆர்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டொமக் ஃபங்க்ஷன் இஸ் டெம்பரவரிலி ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் த ஃபுட்னு சொல்லலாம். ஆர்கன் ஃபார் த ஃபுட் அண்ட் லொக்கேட்டட் த அப்பர் லெஃப்ட் போர்ஷன் அண்ட் அப்டாமினல் கேவிட்டி. இப்போ உணவு வந்து தற்காலிகமாக தங்கிக்கூடிய டெம்பரேச்சர் ஸ்டோரேஜ் இடங்கிறது அந்த ஸ்டொமக் தான். அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ் அதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் போர்ஷன், இன் விச் ஈசோபேகஸ் ஓப்பன், ஃபண்டிக் போர்ஷன் அண்ட் ஃபைலோரிக் போர்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஈசோபேகஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் போர்ஷன், இன்டு விச் த ஈசோபேகஸ் ஓப்பன் இன்டு ஃபண்டிக் போர்ஷன் அண்ட் ஃபைலோரிக் போர்ஷன் அண்ட் தட் ஓப்பன் இன்டு த டியோடினம் அப்படின்னு சொல்லலாம். என்ன பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைலோரிக் ரீஜன் கொடுத்துருக்காங்க, கார்டியாக் ஸ்பின்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டொமக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட ஸ்டொமக் நெக்ஸ்ட் பேஜில் கிளியராக இருக்குது. சரிங்களா? இந்த ஃபைலோரிக் கார்டியாக் ரீஜன் பார்த்துக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு த டியோடினம். ஓப்பனிங் த ஸ்டொமக் இன்டு த டியோடினம்னு சொல்லலாம். இட்ஸ் கார்டட் பை ஃபைலோரிக் ஸ்பின்டர். அப்போது இந்த டியோடினத்துக்கு டியோடினம் இருக்கு இல்லையா, ஃபைலோரிக் ஸ்பின்டர் வந்து பார்த்திங்கன்னா டியோடினத்தோட ஓப்பன் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலோரிக் ஸ்பின்டர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின்டர்னு சொல்ல சுருக்கு தசை இருக்கும். அது வந்து என்னென்னா இப்போ பீரியாடிக்கலி அலோ த பார்ஷியலி டைஜஸ்ட் ஃபுட் என்டர் த டியோடினம் அலோ ப்ரிவென்ட் ரெகுலேஷன் ஆஃப் த ஃபுட்டு. அது வந்து ஸ்டொமக்கோட ஃபைலோரிக் ரீஜன்லேருந்து கம்ப்ளீட்டாக ஃபுட்டை வந்து டியோடினத்துக்கு அனுப்பிடும். திரும்ப அங்கேருந்து உள்ளே வர முடியாதவங்க பார்த்துக்கணும், ரெகுலேட் பண்ணிக்கும். இந்த இன்னர் ஒன் ஆஃப் த ஸ்டொமக் has many fold that is called gastric rugae, which unfold accumulate the large meal. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டொமக்கோட இன்னர் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வரியான மடிப்புகள் இருக்குது. அதுக்கு பேர் கேஸ்ட்ரிக் ரூகேன்னு சொல்கிறோம். எப்போ இது அன்ஃபோல்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா அக்காமடேட் இந்த லார்ஜ் மீல். சாப்பாடு நிறைய சாப்பிட்டிங்கன்னா அது அன்ஃபோல்ட் ஆகிட்டு நிறைய விரிவாக விரிஞ்சு கொடுக்கும். பயிர் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைன் assist the final digestion and absorption of the foodன்னு சொல்லலாம். அப்போ வந்து டைஜஸ்டிவ் ப்ராசஸ் முடிகிற பிளேஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனை. அண்ட் டைஜஸ்ட் அப்சார்ப் த ஃபுட் அங்கே தான் நடக்குது. இட்ஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த alimentary canal and has a 3 region and U-shaped duodenum 25 cm long and long coiled middle portion jejunum 2.4 meter long and highly coiled ileum 3.5 meter long. இப்போ அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் எடுத்துன்னா மொத்தமாக அதில் வந்து 25 cm லாங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டியோடினம், அது ஒரு யூ ஷேப்டாக இருக்கும். ஒரு லாங் காயில்டு டீப்பாக இருக்கிறது ஜிஜினம், அது ஒரு 2.4 பார்த்துக்குங்க. அது மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 1 மார்க்கில் கட்டாயம் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. The wall of the duodenum has Brunner gland secrete the mucus and enzymes சொல்லுவோம். டியோடினத்தில் வால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Brunner gland ஒரு கிளாண்ட் இருக்குது. இந்த கிளாண்ட் எதை செக்ரீட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் அண்ட் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணுன்னு சொல்லலாம். இலியம் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ஓப்பன் இன்டு த சீக்கம் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இலியம் த லாங்கஸ்ட் பார்ட்னு சொல்லுவோம். லாஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்டெஸ்டைன் ஆஃப் ஏரியான்னு சொல்லலாம், ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லலாம். அது வந்து எதில் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த இலியம் மியூக்கஸ் ஹேஸ் நியூமரஸ் வாஸ்குலர் ஒரிஜின் இஸ் கால்டு villi, which are involved in process of absorption and cell lining of the villi produce numerous microscopic projections that is called microvilli, giving the fresh order appearance that increase the surface area enormously.
அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாதிரி ப்ரெஷ் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் நிறைய நீட்டிகிட்டே இருக்கும். ப்ரெஷ் மாதிரி நிறைய கம்மியாக சின்னதாக அப்படியே ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும், நீட்டிகிட்டு இருக்கும். அது வந்து என்ன செய்யுதுன்னா அந்த அப்சர்ப்ஷன் ஏரியாவை அதிகப்படுத்தும். ஏன்னா நிறைய ஃபுட்டை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஏன்னா ப்ரெஷ் லைக்காக இருக்கிறதுனால ஈஸியாக ஃபுட் வந்து அப்சர்வ் ஆகிடும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா along with the ileal mucosa also contain mucus secreting goblet cells and the lymphatic tissue known as Peyer's patches which produce lymphocyte. இதை தவிர அந்த இலியல் மியூக்கோஸாவில் வேறு என்ன இருக்குன்னு கோப்லெட் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஸ் இருக்குது, அது மியூக்கஸ் செக்ரேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பேயர் பேச்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் இருக்குது, அது வந்து என்ன செய்யும் லிம்போசைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா ஃபுட்டோடு வரக்கூடிய சம் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு வேளை எதை தாண்டி வந்துருச்சுனாலும் இது கொண்டுடும் ஆன்டிஜனை, அப்போது ஸ்டொமக்கை தாண்டி வந்தாலும் இது கொண்டுடும். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டின் பியர்ஸ் த கிரிப்ட் தட் பிட்வீன் த பேஸ் ஆஃப் த வில்லி தட் இஸ் கால்ட் கிரிப்ட் ஆஃப் லிபர்கன். அதில் வந்து ஸ்மால் இன்டெஸ்டின் சின்ன ஒரு கிரிப்ட்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா கிரிப்ட் ஆஃப் லிபர்கன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் கன்சிஸ்ட் ஆஃப் சீக்கம், கோலன் அண்ட் ரெக்டம். அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன் வரும், அதில் வந்து ஒரு 3 பார்ட் இருக்குது. என்ன பார்த்தோம்னா சீக்கம், கோலன் அண்டு ரெக்டம் அப்படின்னு சொல்லலாம். The cecum is a small blind pouch-like structure that open into colon and possess a narrow finger-like tubular projection that is called the vermiform appendix. The cecum ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய ஒரு லாஸ்ட் பார்ட்னு சொல்லக்கூடிய இடியெல்லாம் சேரக்கூடிய பிளேஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது, ஃபிங்கர் லைக் டியூப்லார் ப்ரொஜெக்ஷன். அதுக்கு பேர் சொல்கிறோம் வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் சொல்லுவோம். விரல் வடிவ குடல் வால்னு சொல்லுவாங்க. அதை ஒரு நீட்சி மாதிரி இருக்கும். Both cecum and vermiform appendix and large herbivorous animals act as an important site for cellular resistance with the help of symbiotic bacteria. இதே பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, தாவரங்களை உணவாக இருக்கக்கூடிய அனிமல்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாவாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து என்ன பண்ணும், அங்கே செல்லுலோஸ் நிறைய தாவரங்கள் சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய செல்லுலோஸ் அது என்ன செய்யும் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சிம்பியாட்டிக் பாக்டீரியா அந்த வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் இருக்கும். அது நல்லா ஃபங்க்ஷனல் ஆர்கனாக இருக்குது. ஹியூமனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன் சொல்லக்கூடிய வெஸ்டீஜியல் ஆர்கனாக இருக்குது, எச்ச உறுப்பாக இருக்குது. இந்த கோலன் இஸ் டிவைடட் இன்டு 4 regions ascending and transverse and descending part of the sigmoid colon சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா கோலன் டிவைட் இன்டு 4 region. கோலன் வந்து 4 நம்ம பிரிக்கலாம். அது வந்து அசெண்டிங், ட்ரான்வர்ஸ், டிசெண்டிங் அண்ட் சிக்மாய்டுன்னு 4 டைப்ஸ் இருக்குது கோலனில். The colon is lined dilation that is called ஹாஸ்ட்ரா, சிங்குலர் ஹாஸ்ட்ரம்னு சொல்லுவோம். அதில் விரிவடையக்கூடிய பகுதியை ஹாஸ்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். திஸ் எஸ் ஷேப்டு சிக்மாய்ட் கோலன் தட் இஸ் கால்ட் பெல்விக் கோலன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் இன்டு ரெக்டம். அந்த எஸ் ஷேப்பாக இருக்கக்கூடிய கோலன் எங்கே போய் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டத்தில் ஓப்பன் ஆகும். ரெக்டம் கன்சர்ன் வித் டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் த ஃபேஸஸ். ரெக்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து தற்காலிகமான ஃபேஸஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ரெக்டம் ஓப்பன் அவுட் த்ரூ த ஏனஸ். ஏனஸ் பார்டர் பை 2 ஏனல் ஸ்பின்டர்ஸ் மசில். ரெக்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஏனல் ஸ்பின்டர் மசில்ஸ் கிட்ட நோட் பண்ணிக்கோங்க. The anal mucosa folded in several vertical folds and contain arteries, veins that is called anal columns சொல்லுவோம். anal column may be get enlarged causes files and hemorrhoids. அது மாதிரி ஏனல் காலத்தில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு போச்சுன்னா அது சொல்கிறோம் என்லார்ஜ் ஆகிடும், அது இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். அதை மாதிரி சொன்னால் ஃபைல்ஸ் அண்ட் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த எபித்தீலியல் செல்ஸ் எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைனோட கிராஸ் செக்ஷன் பார்க்குறோம். பிளட் கேபிலரிஸ், கிரிப்ட் லிபர்கன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அதுமாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய பார்ட் இலியம், அசெண்டிங் கோலன், ட்ரான்வர்ஸ் கோலன், டிசெண்டிங் கோலன் அண்டு ரெக்டம் அப்படின்ட்டு 4 பார்க்கலாம். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சிக்மாய்டு கோலன், ஏனல் கேனல் எல்லாம் பார்த்துருவோம். அடுத்து ஹிஸ்டாலஜி ஆஃப் கட் பார்க்கணும் இல்லையா? ஹிஸ்டாலஜி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.